ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் ஹெல்தி கிச்சன். உணவும் உயிரும், மருந்தே உணவு, உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இந்த உணவு நம்ம எப்படி எடுத்துக்கும் போது நம்ம உடலுக்கு என்ன ஆரோக்கியம் கொடுக்குது அப்படின்றதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொய்யாப்பழம். இது நாட்டு கொய்யாப்பழம். கொய்யாப்பழம் ஸ்மூதி தான் நான் பண்ணுறேன். ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, அதை சாப்பிடும் போது அதில் இருக்கிற விதைகள் எங்களுக்கு வாயில் தட்டுப்படுது, என்னால் கடித்து மென்று முழுங்க முடியல, குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கறது அப்படின்னு. கடையில் போய் ஜூஸ் வாங்கி குடிக்கிறதுக்கு, ஐஸை போட்டு குடிக்கிறதுக்கு, இந்த மாதிரி நம்ம வீட்டில் கிடைக்கிற இந்த கொய்யா பழத்தை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்மூதி பண்ணலாம். ரொம்ப ஹை விட்டமின் சி, நார்ச்சத்து உள்ளது, ஹார்ட் டிசீஸை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது, டைஜஷனை சரி பண்ணக்கூடியது. இந்த கொய்யாப்பழம் மற்ற பழங்களை விட நிறையவே நன்மைகள் உண்டு, நிறைய சத்துக்கள் உண்டு. இப்போ நமக்கு சீசன், நம்ம சம்மரில் நிறைய சாப்பிடக்கூடிய ஒரு பழம் இந்த கொய்யாப்பழம். இன்னொன்று, இதோட இலைகள் பெண்கள் டீ போட்டு குடிச்சிட்டு வரும்போது பெண்களுக்கு வரக்கூடிய இந்த மென்சுரேஷன் சைக்கிளில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்களையும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு உணவு. ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ஸ்மூதி பண்ணுறேன். அதுக்கு நான் ஒரு 5-6 கொய்யாப்பழம் எடுத்திருக்கேன், நாட்டு கொய்யாப்பழம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு சினமனும் பட்டையும் நான் ஏலக்காயும் பொடி பட்டி வச்சுருக்கேன். இது ஒரு ஆளுக்கு உள்ளது, நீங்கள் கொஞ்சமாக கூட எடுத்துக்கலாம். இது நாட்டு சக்கரை, வெள்ளை சக்கரை யூஸ் பண்ணாதீங்க. நாட்டு சக்கரையே போடாமல் கூட நீங்கள் அதை அப்படியே பிளெண்ட் பண்ணி தண்ணி சேர்த்து குடிக்கலாம். சில பேருக்கு அந்த டேஸ்ட் ஒத்து வராது, எங்களுக்கு ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் குடிக்கணும், சப்போஸ் யாரோ சம்மரில் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் 2 பீஸ் ஐஸ் சேர்த்து கூட இந்த மாதிரி ஒரு ஸ்மூதி பண்ணி குடிக்கலாம். நீங்களுமே சாட்டர்டே சண்டேஸ்லேயோ இல்லை எப்படியோ வீட்டில் ஒரு ஸ்மூதி பண்ணி குடிக்கணும், ஜூஸ் பண்ணி குடிக்கணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃப்ரூட்டை நீங்கள் ட்ரை பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். நான் உங்களுக்கு இதை ஸ்மூதி பண்ணி இப்போ உங்களுக்கு போடுறேன். ஸ்மூதி ரெடி ஆயிடுச்சு. இது கோவா ஸ்மூதி, மேலே நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் நான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே ஃபில்டாக இருக்கும். ஒரு 2 மணி வரைக்கும் உங்களுக்கு பசி எடுக்காது, ஆரோக்கியமானதுமே கூட. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் திரும்பவும் இன்னொரு வீடியோவோடு உங்கள்கிட்ட பேசுகிறேன். தேங்க்யூ.